கோலிவுட் சினிமா மூலம் இயக்குனராக அறிமுகமான அட்லி அவர்கள் தற்போது பாலிவுட்ல கலக்கி கொண்டும் இருக்காரு. பாலிவுட் மட்டுமல்ல, அவர் டோலிவுட்டையுமே விட்டு வைக்கல. தற்போது டோலிவுட்டை சேர்ந்த பேன் ஸ்டாரான அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் கொண்ட படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்திற்கு ராக்கா அப்படின்னு டைட்டில் வைத்து சமீபத்தில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் கூட வெளியாச்சு. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெளியாக இருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அட்லி அவர்கள் இந்த படத்துடனேயே அவருடைய அடுத்த படத்திலுமே கவனம் செலுத்திட்டு இருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்களோ ஒரு பக்கம் ஜெயிலர் 2, தலைவர் 173, தலைவர் 174 அப்படின்னு அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகிறார். இந்த நிலையில தற்போது இவருடைய அடுத்த திரைப்படம் பற்றியுமே முக்கிய தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கா. அதாவது சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல தான் அட்லி அவர்கள் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ராக்கா அப்படின்ற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அதே சன் பிக்சர்ஸ் உடன் அட்லி அவர்கள் மற்றும் ஒரு படத்துல ஒப்பந்தமாக இருக்காரு. அந்த படத்தை சூப்பர் ஸ்டாரை வைத்து எடுக்க உள்ளதாக சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டாருமே சன் பிக்சர்ஸ் உடன் ஒரு படத்திற்கு அட்வான்ஸ் வாங்கி உள்ளதாக சொல்லப்படுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பாசிபிள் இருக்காம். சமீபத்தில் வேற மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உருவாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சினிமா வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. ஸோ அப்படி இந்த படம் உறுதியானால் இதுவரைக்குமே அட்லி அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வைத்து எடுத்ததுல ஆகையால படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ தெலுங்கு பாலிவுட் அப்படின்னு போன அட்லி அவர்கள் மீண்டுமே கோலிவுட் வந்துட்டார் அப்படின்னு கோலிவுட் ரசிகர்களுமே ஒரு பக்கம் மகிழ்ச்சியில இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.